சாய் வித் சித்ரா. அடுத்த சாய் வித் சித்ரா நிகழ்ச்சியினுடைய சிறப்பு விருந்தினர் நடிகர் விஷ்ணு விஷால். கிரிக்கெட் வீரரான விஷ்ணு விஷால் இன்று திரை நடிகராக இருக்கிறார் என்றால் அதற்கு முக்கியமான காரணம் அவருடைய வாழ்க்கையிலே ஏற்பட்ட ஒரு விபத்து. திரைப்படங்களில் நடிக்க வேண்டும் என்று போராடிய விஷ்ணு விஷாலை 7 வருட போராட்டத்துக்கு பின்னால் தான் சினிமா உலகம் அணைத்து கொண்டது. சுசீந்திரனுடைய இயக்கத்திலே விஷ்ணு விஷால் நடித்த முதல் திரைப்படமான வெண்ணிலா கபடி குழு மிகப்பெரிய வெற்றி படம் என்ற போதிலும் தொடர்ந்து விஷ்ணு விஷாலுக்கு பட வாய்ப்புகள் வரவில்லை என்பதுதான் உண்மை. அவ கண்ணுக்கு நம்ம ஹாலிவுட் ஸ்டுடியோவை எழுதி வைக்கலாம்னா பாத்துக்க. ராணி மகராணி கலைவாணி முண்டாசுப்பட்டி, ராட்சசன், கட்டாகுஸ்தி உட்பட பல வெற்றி படங்களை தந்துள்ள விஷ்ணு விஷால் தன் திரை அனுபவங்கள் பலவற்றை இந்த நேர்காணலிலே பகிர்ந்து கொண்டிருக்கிறார். சாய் வித் சித்ரா. பல நட்சத்திரங்கள் தங்களுடைய பேட்டியில் நான் நடிக்க வந்தது ஆக்சிடெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் நிஜமாகவே ஆக்சிடெண்ட் தான் உங்களை சினிமா கூப்பிட்டு வந்தது. அந்த அனுபவத்தை சொல்லுங்கள். அஸ் அ கிரிக்கெட்டர், ஸோ சின்ன வயசுலேருந்து கிரிக்கெட் ஆடணும் தான் ஆசை. சின்ன வயசுலேருந்து பெருசாக படங்கள் பார்த்ததில்லை. காதல் படத்துக்காக பாலாஜி சக்திவேல் சார் அங்கே வந்திருந்தார். எனக்கு தெரிஞ்ச சில பேர் அவருக்கு தெரியும். அப்போ மீட் பண்ணும்போது அப்போ நான் ஃபஸ்ட்டு அங்கே கன்ஃபார்ம் ஆன படம் வந்து நான் விஜய் ஆண்டனி சார் ரொம்ப வருஷம் கழிச்சு பண்ணார். ஆமாம், அந்த படத்துக்கு தான் நான் ஃபஸ்ட்டு கன்ஃபார்ம் ஆகிறேன். அங்கே அந்த ட்ரைனிங் பீரியடில் எனக்கு பயங்கர பேர் கிடச்சிது, நல்லா பண்ணுறேன்ட்டு. அப்போதான் சார் வெண்ணிலா கபடிக்குள்ள வாய்ப்பு வருது. வெண்ணிலா கபடிக்குள்ள வாய்ப்பு எப்படின்னா சார், கபடியில் பாடி போறவனுக்கு மூஞ்சில மட்டும் கண்டு இருந்தா போதாது, கை காலு விரலுன்னு உடம்பெல்லாம் கண்ணா இருக்கணும். என்ன பிடிக்க எவனும் இல்லைங்கிற தெனாவட்டி இருக்கும். சுசீந்திரனை பொறுத்த வரைக்கும் உங்கள் மேலே ஏதோ ஒரு சாஃப்ட் கார்னர் அந்த படத்துலேருந்தே ஸ்டார்ட் ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன். தொடர்ந்து அவருடைய படம் நடிக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சது. எப்படி அப்படி ஒரு பாண்ட் உங்கள் 2 பேருக்கு? சார் குரு சார் அவர் ஆக்சுவலாக நான் மகானில் நான் பண்ண வேண்டிய படம் சார். ஓ, நீங்கள் சுதா கொங்காராவோட ஒர்க் பண்ண படம் துரோகி. ஆமாம், சுதா கொங்காராவை பற்றி இப்போ எல்லாருமே சொல்லுவாங்க, ரொம்ப ஸ்ட்ரிக்டான ஒரு டைரக்டர். என்னோட ஃபோன் உங்களுக்கு காமிக்கிறேன் முடிச்சுட்டு, சுதா டெரர் இருந்தால் ஸ்டோர் பண்ணுவேன். இன்னைக்கு கூட சொல்லுவாங்க தப்பான படம் நல்ல படம் தான், பட் சுதா ஒன்று எழுதியிருந்தாங்கல்ல சார், அது வரல. இல்லை, அது வரல ஸ்க்ரீனில். சில காரணங்கள்னால அவங்கனாலே அது கொண்டு வர முடியல. பாமனா கூட 10 நிமிஷம் நின்று பார்க்கலாம். பள்ளியெல்லாம் தள்ளி விட்டு போயினே இருக்கணும்டா. ஐபிஎஸ் இன்டர்வியூக்கு இன்னும் 3 மாதம் தான் இருக்கு. அதுக்கப்புறம் போலீஸ் ஸ்போர்ட்ஸ் காலேஜ் நசக்கிறேன்டா அவனை. எந்த காலகட்டத்தில் இந்த கேரக்டர் சொன்ன உடனே இதை நம்மளால் உள்வாங்கிட்டு நடிக்க முடியுன்ற நம்பிக்கை உங்களுக்கு வந்து? சார் எனக்கு ராட்சசனுக்கு அப்புறமா சார் அந்த அதுக்கப்புறம் தான் தேட்டருக்கு ஆள் ஒரு ரேபிஸ்டோ, ஆள் கடத்துறனோ இல்லை இவனை மாதிரி ஒன் சைடில் வரோ கிடையாது. திட்டம் போட்டு கொலை செய்கிற ஒரு மனநலம் பாதிக்கப்படும். முண்டாசுப்பட்டி கதை கேட்ட போது அதே எண்ணம் இருந்தது. 100% இல்லையா? அதுக்கப்புறமா சார் கொஞ்சம் கொஞ்சமாக நான் ரியலைஸ் பண்ணேன் சார். கட்டாகுஸ்தியை பொறுத்த வரைக்கும் அதுவே இப்போ இன்னைக்கு வந்து ஒரு பிராண்ட் ஆயிடுச்சு. ஆமாம் ஆமாம். அந்த படத்து கதையை எப்படி வந்து அது மாதிரி தேர்வு பண்ணீங்க நீங்கள்? அதான் சார், செல்லா சார் வந்து எனக்கு ஆக்சுவலாக லாங்கஸ்ட் டைரக்டர் நீங்கள் சொன்னீங்களா சார். ப்ரொடியூசர் ஆனது கம்ஃபர்ட்டாக இருக்கா? இல்லை சார். இப்போ டைரக்டரோட வேலை என்ன சார்? அந்த படத்தை சொன்ன மாதிரி எடுத்து கொடுக்குறது அதானே சார் ஒர்க்கு. அது ஏன் சார் எடுத்துட்டு ஹிட் ஆனதுக்கப்புறமா உங்களுக்காக நான் ஒரு ஹிட்டு கொடுத்துருக்கேன் சார்ன்னு வருது. இது போன்ற கருத்துக்களை எல்லாம் ஏற்றுக்கொள்கின்ற மனப்பான்மை
பெரும்பாலான இயக்குனர்கிட்ட இருக்கா? ஓப்பனாக சொல்கிறேன் சார், நான் ஓடிடியை பொறுத்த வரைக்கும் உங்கள் மார்க்கெட்டை கொஞ்சம் தக்க வச்சுக்கிறதா தான் வெளியில் எல்லாரும் சொல்கிறாங்க. எப்படி அந்த அதிசயம் நடந்தது? சார் ஈஸி கிடையாது, எல்லாரும் நினைக்கிறாங்க ஈஸின்ட்டு. நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு ஐ கான்ட் டெல் சார். நான் ஒரு கதையை சூஸ் பண்ணுறேன், அதனால தான் படமே நடக்குது. நாளைக்கு இல்லை டைரக்டர் சொன்னார், ப்ரொடியூசர் சொன்னார், நான் கதையை சூஸ் பண்ணிட்டேன், எனக்கு ஓடுறதுக்கோ ஓடாததுக்கோ சம்மந்தம் இல்லைன்னு எப்படி சார் சொல்ல முடியும்? ஐசர் கணேஷோட நீங்கள் 3 படங்கள் பண்ணுறதா இருந்தது. இந்த ஒரு படம் மட்டும்தான் பண்ணுறீங்க, இப்போ மற்ற படங்கள் பண்ணலன்னு செய்திகள். ஆமாம். உண்மைதானே? ஆமாம், உண்மை சார். ஏன்? நான் சிம்பிள் சார், அதே சமயத்தில் ப்ராஃபஷன் போகிறதுக்கு ரெடி. ஆனால் நான் உங்கள் அக்கௌண்ட்ஸை பார்ப்பேன், எனக்கு டெய்லி ஷூட்டிங் எவ்வளோ நடக்குதுன்னு தெரியும் சார். இது வந்து இந்த இன்டர்வியூ பார்த்து நிறைய பேர் கோவம் வரலான்னு எப்படி பேசுகிறான்ட்டு இல்லை சார். உங்களுடைய சாய்ஸ் ஆஃப் ஃபிலிம்ஸ் எப்படி? ஒரு பக்கம் பார்த்தா நீர் பறவை மாதிரி ரொம்ப வித்தியாசமான படம் நடிக்கிறீங்க, இன்னொரு பக்கம் வேலைன்னு வந்துட்டா வெள்ளைக்காரன், இன்னொரு பக்கம் ராட்சசன் திருப்பி, எல்லாமே பார்த்தீங்கன்னா ஜானரே மாறி இருக்க படங்கள் சார். எனக்கு வந்து ஃபஸ்ட்டு ஒரு கட்டத்துக்குள்ளே மாட்டிக்கூடாதுன்னு ரொம்ப கிளியராக இருக்குது. இது வெரி ஸ்பெசிஃபிக். வெரி ஸ்பெசிஃபிக் சார். ஏன்னா சார் ராட்சசன் ஒரு மிகப்பெரிய வெற்றி படம், ஏன் உடனடியாக ராம்குமாரோட ஒரு படம் நிகழலை? எனக்கு ஒவ்வொரு டைரக்டரோட உங்களுக்கு உண்மை சொல்லணும்னா, நான் படம் நடிக்கும்போது அடுத்த படம் பண்ணலான்னு கேட்பேன் சார். அவங்க பண்ண மாட்டாங்க சார் எங்க கூட. இப்போ என்னன்னா சார், இது என்னோட ஜேர்னி சார். ரைட்டா ராங்கா, நான் பேசுறது கரெக்டா இல்லையா, இது என்னோட ஜேர்னி. நான் ஏன் இது இன்னைக்கு பேசுறேன்னா சார், ஒரு தயாரிப்பாளராக எப்படி இருக்குங்க அனுபவம்? உண்மையாகவே பிரச்சனை தான் சார் இருக்கு, என்னைக்கு இல்லை சார். ஆக்சுவலாக ஒரு எஃப்ஐஆர் நான் படம் பண்ணும்போது சார், ப்ரீ கோவிடில் ஒரு லொக்கேஷனோட காஸ்ட் 50,000. இப்போது நான் ஒரு 3 மாதம் முன்னாடி அதே லொக்கேஷனில் விசாரித்தோம். நீங்கள் ரொம்ப கம்ஃபர்ட்டாக ஒர்க் பண்ண படம்னு எதை சொல்லலாம்? எனக்கு எந்த படத்துலையும் கம்ஃபர்ட் இல்லை. நீங்கள் உங்களுடைய வழியிடெல்லாம் பகிர்ந்துக்கிற மாதிரி நண்பர்கள் திரையுலகத்தில் இல்லையா? இருந்தாங்க சார், நிறைய இருந்தாங்க சார். எங்கள் அப்பா இப்போ ரிட்டையர் ஆனாரோ போலீஸ்லேருந்து, நண்பர்களும் ரிட்டையர் ஆகிட்டாங்க இல்லை. அப்போ விஷால் அப்போ என்னைக்காவது என் ஒய்ஃப் கிட்ட பேசுவார், எப்படி இருக்க, நல்லா விஷ்ணு எப்படி இருக்கு, ஆனால் என்கிட்ட பேச மாட்டார். காயப்பட்டதான் நினைக்கிறாரா? இருக்கலாம். சூரியோட உங்களுக்கு இருந்த பிரச்சனை சரியாச்சா? பயங்கர திருப்பி இப்படி ஆயிட்டோம், அது மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். அதான் சார் பாருங்க, லால் சலாம் படத்தில் பணியாற்றியது எப்படி இருந்தது? அது பயங்கரமான ஃபீலிங் சார். அதுக்கு வந்து சினிமாவில் எவ்வளோதான் நமக்கு அனுபவம் இருந்தாலும் மற்றவங்ககிட்ட சொல்லி புரிய வைக்க முடியறது இல்லைல்ல? இல்லை சார், ஏன்னா எவ்ரிபடிஸ் ஜேர்னி இஸ் டிஃப்ரெண்ட் சார். இப்போ பிரதீப் ரங்கநாதன் எடுத்துட்டிங்கன்னா சார், புரிய வைக்கணும்னு நினச்சவங்க ஆக்சுவலாக ஜெனுவனாக தான் பேசியிருப்பாங்க. சம்டைம்ஸ் ஜெனுவனான விஷயம் கூட புரியாமல் இருந்தால் பெட்டர்ன்ற நான் இதுதான் நான் சொல்ல வரேன். கரெக்ட். இந்த மாதிரி ஒரு ஃபேமிலி பிக்சர் வந்து பார்ட் 2 வருதுன்னா அது வந்து வேற ஆங்கிள். அது நாங்களே எதிர்பார்க்கல சார். சினிமா உலகத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எவ்வளோ தான் சக்ஸஸ்ஃபுல் ஸ்டாராக இருந்தாலும், ஏதாவது பிளாக் பால் சிஸ்டம் மாதிரி ஒரு படம் தோல்வி மிகப்பெரிய அளவில் கதாநாயகத்தில் பாதிக்குது. எஸ் சார். எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? கஷ்டமாக தான் சார்.